2011 ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் அகைன்ஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்குதுங்க. அந்த சீரிஸ்ல டெபு ஆன ஒரு பவுலர் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுக்கிறாருங்க. அப்போ இருந்து ஆஸ்திரேலியன் கோச்சஸ்க்கும் சரி கமெண்டேட்டர்ஸ்க்கும் சரி ஆஸ்திரேலியன் பவுலிங் யூனிட்டோட ஃபியூச்சர் சேவ் பண்ண நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த ஒரு பவுலர் இன்ஜுரினால பயங்கரமா பாதிக்கப்படுறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட அதுல இருந்து 6 to 7 வருஷம் டெஸ்டே ஆடாம அப்பப்போ ஓடியையும் T20 கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருந்தாருங்க. ஆனா அப்போ உங்களுக்கு தெரியாது இந்த ஒரு மனுஷன் தான் 2023 ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச சில பேருக்கு இவரை பிடிக்காம இருந்தாலும் ஆனா இந்த மனுஷன் இந்தியாவுக்கு பண்ணதை யாருனாலையும் மறக்க முடியாதுங்க. கொரோனா பேண்டமிக் அப்போ பல இந்தியன் செலிபிரிட்டிஸே நம்மளுக்கு உதவாம இருந்தாலும் கிட்டத்தட்ட $50,000 இந்தியாவுக்கு டொனேட் பண்ணாருங்க. 2018 ஸ்டீவ் ஸ்மித் வார்னர் பேன் ஆக அவ்வளவுதான் ஆஸ்திரேலியா முடிஞ்சு நினைச்சிட்டு இருந்தப்போ மனுஷன் ஆரன் பின்ச் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேப்டன்சியை கையில் எடுக்கிறாருங்க. எடுத்த கையோட கேப்டன் கமின்ஸ்க்கு தொட்டதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த தலகணமே இல்லாம மார்ச் T20 சைடு நீதாப்பா கேப்டன் பண்ண கரெக்டா இருக்கும்னு கொடுத்துருவாங்க.